கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிறானது நமது திருச்சபைக்கு மிக முக்கியமான ஒரு ஞாயிறு வழிபாடாக காணப்படுகிறது. காரணம் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இங்கிலாந்து திருச்சபையானது இலங்கையிலே தன்னுடைய பணிகளை ஆரம்பித்த 224வது ஆண்டாகவும், இலங்கை திருச்சபை தன்னுடைய பணிகளை ஆரம்பித்த 175வது ஆண்டாகவும் இந்த ஆண்டு காணப்படுகிறது. 1796ஆம் ஆண்டு இங்கிலாந்து திருச்சபை இலங்கைக்கு தன்னுடைய பணிகளை ஆரம்பிக்க வருகின்றது. 1799ஆம் ஆண்டு இலங்கையிலே காலனித்துவ பொறுப்பமை குருவானவர் ஒருவரை நியமித்து அதனூடாக இலங்கை தீவு முழுவதுமாக தன்னுடைய பணிகளை விஸ்தரிக்கின்றது. 1818வது ஆண்டு கல்கட்டா மறை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக கொழும்பு குறுமுதல்வர் பிராந்தியத்தை உருவாக்கி அதனூடாக தன்னுடைய பணிகளை ஆரம்பிக்கின்றது. 1845ஆம் ஆண்டு கலாநிதி ஜேம்ஸ் சக்மன் என்கின்ற குருவானவரை இலங்கை திருச்சபையினுடைய பேராயராக நியமித்து இலங்கைக்கான முதலாவது பேராயராக பேராயர் ஜேம்ஸ் சக்மன் நியமிக்கப்படுகிறார். 1945வது ஆண்டு இலங்கை திருச்சபை தன்னுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடிய பொழுது இலங்கையினுடைய முதலாவது சுதேச பேராயராக பேராயர் லக்தாஸ் டிமல் என்பவர் நியமிக்கப்படுகிறார். 1950வது ஆண்டிலே பேராயர் லக்தாஸ் டிமலை தலைமையாக கொண்ட ஒரு புதிய மறை மாவட்டம் இலங்கையில் உருவாகியது. அதுவே குருநாகல் மறை மாவட்டம். இந்த மறை மாவட்டமானது பேராயர் லக்தாஸ் டிமல் அவர்களை தலைமையாக கொண்டு இலங்கையிலே தன்னுடைய பணிகளை ஆரம்பித்தது. எனவே இலங்கை திருச்சபைக்கு 2 மறை மாவட்டங்கள் காணப்பட்டன. ஒன்று கொழும்பு மறை மாவட்டமும் அதனைத் தொடர்ந்து குருநாகல் மறை மாவட்டமும். எனவே இலங்கை திருச்சபையானது 1845வது ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இந்த இலங்கை தீவிலே 175 ஆண்டுகளாக தன்னுடைய பணிகளை ஆற்றிய அந்த காரியங்களை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு வழிபாட்டினை இன்றைய நாளிலே நாங்கள் அனுசரிக்க இருக்கின்றோம். எனவே இலங்கை திருச்சபை மக்களாக, இலங்கை சமூகமாக நாங்கள் இன்றைய நாளிலே இந்த வழிபாட்டிலே கடவுளுக்கு நன்றி கூற உங்களையும் இந்த காணொளியை காண்கின்ற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த வழிபாட்டுக்குள் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாழிவரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாழிவரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரே எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாழிவரே. ஆயிரத்தொருவராவிரல்லோனேனும் அதை அறிந்த துதி செய்குவேன். தாயினும் அடங்கு சாதம் அன்புடைய சாமி இயேசுவுக்கு இதயம் தந்திடுவீர். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாழிவரே. தாழ்மை சற்குணமும்
தயை காருண்யமும் தழைப்பதல்லோ தகுந்த கல்வி. பாழுந்தோட்கூடமும் பாவ செய்கையாகும் பரந்தோட பார்க்காதுங்கள் பாரமன்று. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாளிபரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதர் நீங்களே தூயன் வீரரே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நிறைவசனம் கற்றிடுவே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாளிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரேன பக்தரோதகிறார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர்வாளிபரே. யுகங்களை நன்மையால் முடிசூட்டும் கடவுள் உங்களோடு இருக்கின்றார். அவர் உம்முடனும் இருப்பாராக. மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்து வைப்போம். கடவுளை போற்றுங்கள். கடவுளின் ஆட்சி என்றென்றும் போற்றப்படுவதாக. ஆமென். இஸ்ரேலின் நாயரே, செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கேருபின்கள் மீது வீற்றிருப்பவரே, ஒளிந்திரும். எப்ராயிம், பென்யமீன், மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, எங்கள் முன்னணியை நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முகவலியை காட்டியல். எகிப்து நின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர். வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர். அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர். அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது. படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகின் இன்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். இனி நாங்கள் உண்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். படைகளின் கடவுளான ஆண்டவரை, எங்கள் முன்னே நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முகவலியை காட்டியருளும். கருணை உள்ளம் கொண்ட ஆண்டவரே, நாங்கள் உம்மிடம் எமது பாவங்களில் இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவும் உள்ளத்தின் தூய்மையை புதுப்பிக்கவும் உம்மிடம் வருகின்றோம். ஒரு திருச்சபையாக உமது பணியில் நாங்கள் நேர்மை உள்ளவர்களாக இருக்க தவறிய சந்தர்ப்பங்களுக்காகவும் எங்களது சுய விருப்பங்களை நிறைவேற்றிய தருணங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் உமது கருணைக்காக நேராக வந்திருக்கின்றோம். ஆண்டவரே இரங்கும். ஆண்டவரே இரங்கும். இந்த நாட்டிற்கு நாம் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க தவறியமைக்காகவும் திருச்சபையாக நாம் இந்த நாட்டிற்கு சாட்சிகளாக இருக்க தவறிய தருணங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் உமது கருணைக்காக நேராக வந்திருக்கின்றோம். கிறிஸ்துவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். எமது பிளவுகள் கிறிஸ்து விரும்பும் ஒற்றுமை நிறைவேற்றாத செயல்பாடுகளுக்காக ஆண்டவரே, நாங்கள் உமது கருணைக்காக நேராக வந்திருக்கின்றோம். ஆண்டவரே இரங்கும்.
ஆண்டவரே இறங்கும். படைப்பாளராகிய கடவுள் உங்களை புதிய இதயத்தையும் உள்ளத்தையும் உருவாக்கட்டும். உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை சுயநலம் குடியிருந்து எழுப்பட்டும். உண்மையிலும் தன்னலமற்ற அன்பிலும் தூயாவியானவர் உங்களை வழிநடத்தட்டும். திருத்துவ கடவுளான தந்தை மைந்தன் தூய ஆவியானவர் உங்களையும் என்னையும் மன்னித்து மற்றவர்களுக்காக வாழ எங்களின் வாழ்க்கையை மாற்றி அமைத்து எங்களின் வாழ்க்கையை உயர்த்துவாராக. ஆமென். ஆமென். நாங்கள் மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான கடவுளே, ஆச்சரியமிக்க எழில் நிறைந்த இலங்கையை உருவாக்கியவரே, தூய ஆவியானவரை திருச்சபைகள் மீது ஊற்றும் உம்முடைய உண்மையினாலும் அன்பு இரக்கத்தினாலும் எமது நாட்டவர் அனைவரும் நடத்தப்படட்டும். புனிதமான அளவுடன் உம்மை வழிபட்டு அறிவு எனும் பொன்னையும் பக்தி எனும் சாம்பிராணியையும் ஒழுக்கம் எனும் நறுமணத்தையும் உலகின் ஒளியாக உமது திருவடியில் நம் நாட்டவர் அர்ப்பணிக்கட்டும். முடிவான உண்மையாம் உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே கடவுளாய் வாழும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகின்றோம். ஆமென். வாசிக்க வேண்டிய முதலாம் திருமறை வேத பாடம் ஏசாயா 61 அதிகாரம் 4 தொடக்கம் 9 வரையிலான வார்த்தைகளுக்கு யாவரும் செவி கொடுப்போம். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்களை பணி ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரர்களுமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டந்தனையாய் பலன் வரும். உங்கள் லட்சைக்கு பதிலாக தாங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தாங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருட்களினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கின்றேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதியின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கின்ற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியார் என்று அறிந்து கொள்வார்கள். இது கடவுளின் திருவார்த்தை. புதிய ஏற்பாட்டு வாசகம். எபிரேயர் 12 அதிகாரம் 1 தொடக்கம் 6 வரையான வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால்
நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை அவர் சிற்றித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இது ஆண்டவரின் திருவார்த்தை. கடவுளுக்கே நன்றி.
எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் அடங்கியுள்ள நற்செய்தியை யாவரும் கேளுங்கள். ஆண்டவரே உமக்கே மாட்சியுண்டாவதாக. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளையே. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லையே. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளையே. உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாயிருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நான் வந்து அவர்களிடம் பேசியிராவிட்டால் அவர்களுக்கு பாவம் இராது. ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் பாவத்துக்கு சாக்கு போக்கு சொல்ல வழி இல்லை. என்னை வெறுப்போர் என் தந்தையையும் வெறுக்கின்றனர். வேறு யாரும் செய்திராத செயல்களை நான் அவர்களுடைய செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு பாவம் இராது. ஆனால் இப்போது அவர்கள் என்னையும் என் தந்தையையும் கண்டு வெறுத்தார்கள். காரணமின்றி என்னை வெறுத்தார்கள் என்று அவர்களுடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது இவ்வாறு நிறைவேறிற்று. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவரே உமக்கே புகழ்ச்சியுண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, இலங்கை திருச்சபையின் 175வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி எமது கொழும்பு பேராயர் இந்த வழிபாட்டிலே இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைத்திருந்தார். அதற்கு என்னுடைய நன்றி. இவர் கொடுக்கப்பட்ட தலைப்பு சங்கீதம் 79:13 வசனம். உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலும் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம். தலைமுறை தலைமுறையாக உமது
துதியை சொல்லி வருவோம். உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சல் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். 175வது வருடத்தை நாம் கடக்கும் போது இலங்கை திருச்சபையின் மக்களாகிய நாம் கேட்க வேண்டிய சில கேள்விகள். ஏன் நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எதற்காக எல்லாம் வல்ல தந்தை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்குள் அனுப்பினார்? என் ஆண்டவர் என்னை என் தாயின் கற்பத்திலே உருவாகித்த போது அவர் எனக்காக வைத்த திட்டத்தை நான் அறிந்து அதை செயல்படுத்தினேனா? என் மூலமாக என் ஆண்டவரை எதிர்பார்ப்பது எவை என்ற பலவிதமான கேள்விகளை நான் கேட்க அழைக்கப்படும். எல்லாம் வல்ல இறைவனுடைய நாமத்தின் பேரில் அவருக்காக இந்த 175 வருடங்கள் இலங்கை திருச்சபை மக்களாக நாம் செய்து முடித்த அவருடைய மனதை சந்தோஷப்படுத்திய அனைத்து காரியங்களுக்காக இறைவனுக்கு எல்லா துதி புகழும் குறித்தாக. ஆனால் அதே நேரத்திலே நாம் நிறைவு செய்ய முடியாத, கைவிட்ட, கடந்து சென்ற அத்தனை காரியங்களுக்காகவும் மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை பெற்று ஒரு புதிய அத்தியாயத்தை நாம் ஆரம்பிக்க இறைவனங்களை அழைக்கின்றார் என்று நான் நம்புகிறேன். இலங்கை திருச்சபை 2 பேராயங்களை கொண்டுள்ளது. கொழும்பு பேராயம், குருநாகலை பேராயம். இந்த 175 வருடங்கள் கொழும்பு பேராயம் ஆட்சிய திருப்பணியிலே குருநாகலை பேராயம் உருவாகி அது தனித்து இங்கு இயங்குகின்றது. அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்குள் அனுப்பிய காரணம் உறவுகளை சீர்படுத்த. கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சமயம் அல்ல. கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தெய்வீக உறவு. நாம் இறைவனோடும் அயலவரோடும் இறைவனின் படைப்போடும் பரிசுத்த ஆவியின் மூலமாக செயலாற்றும் ஒரு தெய்வீக உறவு. இந்த உறவை சீர்படுத்த என்றைக்கு ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே இறைவன் மனிதன் என்ற அந்த உறவை சீர்படுத்தார், இன்றைக்கு காயின் ஆவேலை எரிச்சலின் மூலமாக, கோபத்தின் மூலமாக, பொறாமை மூலமாக கொலை செய்தார். அங்கிருந்து கடவுள் மனிதன், மனிதன் மனிதன் என்ற உறவுகள் உடைந்தன. எல்லாம் வல்ல இறைவன் என் தந்தையானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்தி மன்னிப்பை பெற்று முறிந்த சிதறுண்ட உறவுகளை நிவர்த்தி செய்வதற்காக அவர் எங்களை அழைத்திருக்கிறார்.
இது ஒரு லேசான காரியம். கடவுள் மனிதன், மனிதன் மனிதன், மனிதன் படைப்பு என்ற இந்த உறவுகளை சீர்படுத்தி முன்னாக அடியெடுத்து வைப்பது ஒரு லேசான காரியம் அல்ல. ஒரு சமாதானத்தினாலே நிறைந்த உலகத்தை அமைப்பது, நீதி நியாயமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவது ஒரு லேசான காரியம். அதை நாம் நலிவானதாக ஒன்றாகவோ அதை லேசாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றோ நாம் கருத முடியாது. ஆண்டவர் இயேசு இந்த புதிய உடன்படிக்கையின் காரணக்கர்த்தர். ஆனால் அவருக்கு நடந்தது என்ன என்பதை நீங்கள் நான் அறிவோம். கிறிஸ்தவனாக, இலங்கை திருச்சபையின் கிறிஸ்தவனாக நாங்கள் இருக்க வேண்டுமேயானால் அதற்காக அநேக செலவுகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமைகளிலே வந்து எனது காணிக்கை போடுவதன் மூலம் அல்லது தசம்பாகத்தை போடுவதன் மூலம் இறைவனின் சித்தத்தை எங்கள் வாழ்விலே நிறைவேற்ற முடியாது. எங்களை அழைத்த ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். அவர் எவ்விதமாக பாடுபட்டாரோ நாங்களும் பாடுபட, பாடுகளை அனுபவிக்கும் போது அது தெய்வீக சிக்ஷை என்பதை உணர்ந்து கொண்டு பொன்னானது நெருப்பிலே தூய்மைப்படுத்தப்படுவது போல நாங்களும் தூய்மைப்படுத்தப்படுகிறோம் என்ற அந்த சந்தோஷத்திலே நாம் முன்னேறி செல்ல இறைவன் எங்களை அழைக்கிறார். அன்பின் சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, பிள்ளைகளே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருந்து 6ஆம் வசனத்திலே ஒரு அழகான ஒரு காட்சியை நான் காட்டுகிறேன். அநேக பாடசாலைகளிலே நாம் முதலாம் தவணை எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மீட்டை நடத்துவோம். அதிலே சிலர் வெற்றி பெறுகிறார்கள், சிலர் தோல்வி பெறுகிறார்கள். ஒருவருடைய வெற்றியை விட்டு இன்னொருவன் கவலைப்படுகிறான், இன்னொருவருடைய தோல்வியை பற்றி இன்னொருவன் கவலைப்படுகிறார். அந்த கதையிலே முதலாவதாக சொல்லப்படுவது என்ன? இத்தனை சாட்சிகள் இருக்கு. நாம் அவர்களுடைய பார்வையிலே எங்களுடைய இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. திரளான சாட்சி உலகத்தில் இருப்பவர்கள், இன்னும் இந்த உலகத்தை கடந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தை அடைந்தவர். அப்படியானால் இலங்கை திருச்சபையிலே திருப்பணி ஆற்றிய பேராயர்கள், குருவானவர்கள், பொதுநிலையாளர்கள், கர்த்தருக்குள்ளாக சாந்தி அடைந்த அத்தனை பரலோக சாட்சிகள், பூலோக சாட்சிகளின் மத்தியிலே நாம் இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம். 175 வருடங்கள் ஓடினோம். 176வது வருடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அவர்கள் எங்களுடைய ஓட்டத்தை பார்த்து திருப்தி அடைகின்றார்கள். எங்களுடைய ஓட்டத்தை பார்த்து இறைவனிடத்தில் எங்களுக்காக அவர்கள் கரிந்து மன்றாடுகிறார். அந்த ஓட்டம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று, அந்த ஓட்டம் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்காக அறிந்து மன்றாடுகிறார். ஆகவே அவர்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த உத்தரவாதத்தை நாங்கள் அசட்டை பண்ண முடியாது. கடைசி வரைக்கும்
இலங்கை திருச்சபையினூடாக இறைவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புகின்ற மக்களால் ஒரே ராஜா, ஒரே ராஜ்யம், ஒரே திருச்சபை, ஒரே ஆண்டவர் என்ற அந்த நோக்கத்தோடு உறவுகளை சீர்படுத்த கர்த்தர்களை எதற்காக உலகத்துக்குள் அனுப்பினாரோ அதை நிறைவு செய்ய நாம் எங்களை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இரண்டாவதாக அந்த பகுதியை நாம் காண்கின்றோம். எங்களுடைய ஓட்டத்திற்கு தடையாக இருக்கிற அத்தனை பாவங்களையும் பாரமான காரியங்களையும் களைந்து விட்டு நாங்கள் ஓட வேண்டும் என்ற கருத்து அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே, திருச்சபையாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்டவர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற தடைகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், கர்த்தருக்கு பிரீதியாக இராத காரியங்கள், இன்னும் மேலாக எமது பாவங்கள், இது எல்லாவற்றையும் களைந்து விடுகிற ஒரு காலம்தான் இந்த காலம். மூன்றாவதாக விடாமுயற்சியோடு நாம் ஓடும்படிக்கு அழைக்கப்படும். என்னுடைய 39 வருடங்கள் ஊழியத்திலே 26 வருடங்கள் நான் மலையகத்திலே ஊழியம் செய்திருக்கிறேன். பைசிக்கிள் போட்டி நடைபெறும் போது நான் சில வேளைகளிலே ஹப்புக்களை இருந்து விறகலை இறங்கி வருகின்ற நேரத்திலே விறகலில் இருந்து ஹப்புக்களை மலையை கஷ்டப்பட்டு வீரர்கள் பைசிக்கிள் ஓட்டி வருவார்கள். விறகலை மலையை அவர்கள் சந்திக்கிற நேரத்தில் விறகலை சந்தியிலிருந்து அந்த சீட்ல இருந்து அவர்கள் எழுப்புவார். அதில் இருந்து அவர்கள் விதிக்க மாட்டார். சீட்ல இருந்து ஒழும்பி அவர் என்ன செய்கிறார்கள்? விடாமுயற்சியோடு தங்களுடைய முழு பலத்தையும் போட்டுக்கொண்டு அங்கே அப்புக்களை நகரம் வரைக்கும் மிதித்து 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 போவதை காணும் போது நான் இந்த பகுதியை நான் நினைவு கூறுவேன். பலவிதமான எதிர்காலத்துக்கு, பலவிதமான தடைகள், பலவிதமான மன சோர்வுகளுக்கு ஏற்ற காரியங்கள் எங்களை பின்வாங்க செய்யலாம். ஆனால் சாத்தான் எங்களுக்கு விரோதமாக போராடுகிறான். அவன் தான் எங்களுடைய பொதுவான எதிரி என்பதனை உணர்ந்து அதற்கு எதிராக மனம் சோர்ந்து போகாது எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க இறைவன் எங்களை அழைக்கின்றார். நான்காவதாக எங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஓட்டம் உண்டு, எங்களுக்கு என்று சொல்லி ஒரு இலக்கு உண்டு, எங்களுக்கு என்று சொல்லி ஒரு முடிவு உண்டு. அந்த ஓட்டத்திலே ஒழுக்கொள்ள எங்களாலே விருப்பமான முறையிலே அதை எங்களுக்கு சமாளிக்க முடியாது. அதற்கு ஒரு சட்டம் உண்டு, ஒரு ஒழுங்கு உண்டு. ஆகவே ஆண்டவருடைய திருவார்த்தை தான் எங்களுடைய சட்டம். அந்த ஓட்டத்தை எவ்விதமாக நான் ஓட வேண்டும், எப்படி நான் ஆரம்பிக்க வேண்டும், எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற காரியங்களை நான் சகித்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்னுடைய முடிவு என்ன என்ற காரியங்களை இந்த வேதத்தின் மூலமாக அறிந்து அதன்படி அதை நாங்கள் வாசித்து கரைத்து குடித்து அந்த ஓட்டத்திலே வெற்றி காண இறைவனை அழைக்கிறார். கடைசியாக எபிரேயருக்கு எபிரேயர் நிறுவனத்தில் ஆசிரியர் சொல்கின்றார், உன்னுடைய கண்களை இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுங்கள். என்று கிறிஸ்தவர்களாகிய நம்மில் அநேகர் எங்களுடைய கண்களை இயேசுவிடத்திலிருந்து விலகி பிழையான வழிகளிலே எங்களை கொண்டு செல்கின்ற காரியங்கள் மீது எங்களுடைய
கரிசனை வைத்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் தங்களுடைய பணத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய சொத்துக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய வாழ்விலே தாங்கள் தங்களுக்காக அமைத்துக் கொண்ட விக்கிரகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களிலே சிலருடைய வாழ்விலே பாவமான ஒரு வாழ்க்கை கூட ஒரு விக்கிரமாக அமையும். அதோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்க முடியாது அனைவரும். ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிறது, உன்னுடைய கண்களை இயேசுவை நோக்கி பார்த்துக் கொண்டு. கடலிலே கொந்தளிக்கிற நேரத்திலே சீடர்கள் அங்கே மிகவும் பயத்துக்குள்ளாக உட்படுத்தப்பட்டார்கள். இயேசு சுவாமி அவருடைய பிரச்சனையை அறிந்து கடலின் மீது நடந்து சென்று அவரோடு சம்பாஷிக்கின்ற வேளையிலே பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீரையானால் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு அனுமதி கொடு. அந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் வா. இயேசுவை நோக்கி தன் கண்களை அவன் வைத்திருக்கும் அளவிற்கும் தன்னுடைய வாழ்க்கையை கொந்தளிக்க செய்து அந்த கடலின் மீது தன்னுடைய கால்களை வைத்து நடக்க முடியுமானதாக இருக்கிறது. ஆனால் எந்த நேரம் தன்னுடைய முகத்தை திருப்பி அலைகளை பார்த்தானோ அந்த நேரத்தில் அவன் தாழ்ந்து போகிறான், அவிழ்ந்து போகிறான். இயேசு சுவாமி கைகளை நிறுத்தி அவனை விட்டுக் கொள்கிறார். எனவே கிறிஸ்துவுக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் நமது வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆத்மீக வாழ்வு இறைவனுக்கு முன்னாக நிறைவான ஒரு வாழ்வாக அமைய இந்த 175வது நிறைவு விழாவிலே இறைவனத்திலே பிரார்த்தனை செய்வோம், ஜெபம் செய்வோமா. அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. 175 வருடங்கள் இலங்கை திருச்சபையாக நான் நகர்வதற்கு நீ கொடுத்த ஒத்தாசைக்காக நன்றி. என்னுடைய பிள்ளைகளை நீர் மன்னித்து உங்களுடைய கிருபையை எமக்கு தந்து உமக்காக அநேக காரியங்களை நாங்கள் சாதிக்கிறோம். சாட்சியின் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறோம். உடைய தூய ஆவியானவரின் வேலையினாலே நிறைத்து எங்களை வழிநடத்துகிறார். உமக்கு எல்லா துதிகளும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே. வாழ்வின் ஊற்றும் காரணரும் ஆகிய தந்தையாம் கடவுளை நம்புகின்றீர்களா? நாங்கள் அவரை நம்புகிறோம், அவரை விசுவாசிக்கின்றோம். நீங்கள் கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? அவர் நமக்காக மரித்தார் என்றும் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்றும் விசுவாசிக்கின்றீர்களா? நாங்கள் அவரை நம்புகின்றோம், அவரை விசுவாசிக்கின்றோம். கடவுளின் மக்களுக்கு உயிர் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அறிய செய்த தூய ஆவியானவராகிய கடவுளை நீங்கள் நம்புகின்றீர்களா? நாங்கள் அவரை நம்புகின்றோம், அவரை விசுவாசிக்கின்றோம். இதுவே எமது திருச்சபையின் நம்பிக்கையும் விசுவாசமும். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவராகிய ஒரே கடவுளை நம்புகின்றோம். இதனையே நாம் விசுவாசிக்கின்றோம். ஆமென். நாங்கள் ஜெபம் செய்வோமாக. நாங்கள் இலங்கை திருச்சபைக்காகவும் எமது மறை மாவட்டத்திற்காகவும் மன்றாடுவோமாக. தூய ஆவியானவரின் துணையோடு கடவுளின் பணிகளை ஆற்றவும், எமது திருச்சபையிலும் சமூகத்திலும் காயப்பட்டு உடைந்த உள்ளங்களோடு இருப்பவர்கள் கடவுளின் அன்பினை வெளிப்படுத்தும் ஊடகமாக திருச்சபையை மாற்றும்படி வேண்டுதல் செய்வோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாடலை கேட்டருளும். ஆண்டவரே, அருள் கூரும். கொரோனா நோய் பரவலினால் பாதிக்கப்பட்டுள்ள நமது நாடு உட்பட அனைத்து நாடுகளுக்காகவும் மன்றாடுவோம். இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த இரவு பகலாக பணி செய்யும் அனைத்து சுகாதார பணியாளர்களுக்காகவும் ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கும் படியாகவும் மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நோய் பரவலில் உள்ள அனைத்து மனித சமூகமும் உயிர்த்தெழும் படியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாடலை கேட்டருளும். ஆண்டவரே, அருள் கூரும். கடவுள் படைத்த இயற்கைக்காக மன்றாடுவோம். சிறப்பாக
பூமி வெப்பமடைதல் காலநிலை மாற்றங்களுக்காகவும் கடவுளின் படைப்பாகிய இயற்கையை சீரழிக்கும் செயற்பாடுகளில் இருந்து வாழ்வளிக்கும் பணிக்காகவும் வேண்டுதல் செய்வோம். எங்கள் தாய் நிலத்திற்காகவும் சகோதர விலங்குகளுக்காகவும் அவற்றை நேசிக்கவும் அவற்றுக்கு உதவி செய்யும் மனிதர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். மனிதர்களாகிய நாம் எமது பொறுப்புகளை சரியான வகையில் செய்து இயற்கையை பாதுகாக்கும் படியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாடலை கேட்டருளும். ஆண்டவரே அருள் கூரும். திரித்துவ கடவுளே, உமது பன்முகத்தன்மையின் ஒற்றுமைக்காக நாம் நன்றி சொல்லுகின்றோம். பன்முகத்தன்மையை மதிக்கவும் பிறரில் உள்ள வேறுபாடுகளுக்கு மரியாதை கொடுக்கவும் எங்களுக்கு கற்றுக்கொடும். நாங்கள் சமூகமாக வாழ்ந்து அன்பு, நம்பிக்கை மற்றும் சாட்சியம் கொண்ட சமூகமாக வாழ எமக்கு உதவியருள வேண்டும் என மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, அருள் கூறும். பரலோக தந்தையே, உமது அரசு விரைவில் வருவதாக. உமது புனித ஆவியானவரின் நித்திய உறவால் நாம் பலப்படுத்தப்பட்டு உமது மைந்தன் பெரும் மாட்சியோடு வருகை தரும் போது அவரை நாம் ஆனந்தத்தோடு எதிர்கொள்ள எமக்கு வரம் தாரும். எங்கள் இடையீட்டாளர் இயேசு கிறிஸ்து மூலம் இதை வேண்டுகின்றோம். ஆமேன். ஆண்டவரே இயேசுவே வாரும். நம் மீட்பர் கற்பித்தபடி நாங்கள் மன்றாடுவோம். விண்ணின் வேந்தே எம் தந்தாய், உம் திரு நாமம் வாழியவே. வருகனின் அரசு மண் மீதில் மலர்கவும் திருவுளம் விண்ணதில் போல். நாளிதின் உணவை எமக்கியும் குறைகள் யாவும் மன்னித்திடும். மன்னிக்குமாறே அருளியும் சோதனை நின்றே எமைக்காரும். தீயோனிடமிருந்தெமை மீட்டு சோதனை நாளில் காத்தருளும். மாட்சியும் அரசும் வல்லபமும் நிதமும் உமக்கே உரித்து. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதி மொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகத்து முன் அனைவரும் நம் கடவுளுடைய விடுதலை கண்டனர். ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வோம். தந்தையே, உம்முடைய கிருபை விண்ணகத்தை நிரப்புகின்றது. உம்முடைய பரிசுத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி உம்முடைய வார்த்தையை அறிவிக்க எம்மை அனுப்பும். ஆமென். உன்னதமான மைந்தனே, உம்முடைய கிருபையின் வரங்களை எம் மீது ஊற்றும். ஆமென். எம்மை தேற்றுகிற தூய ஆவியானவரே, எம்மை தூண்டி உம்முடைய திருப்பணியில் வலுப்படுத்து. ஆமென். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வெள்ள கடவுளின் ஆசி எப்போதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய்,
நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாழ்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாய்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.